ஐபிஎல்ல விளாண்ட இந்த ஒரு பிளேயரை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், செம இன்ஸ்பைரிங்கான ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க. எப்படி நம்ம எம்எஸ் தோனிக்கு ஒரு தனி மூவி இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு தனி மூவியே இருக்குங்க. அப்படிப்பட்ட பிளேயரை வேற யாரும் கிடையாது, அவர் தான் பிரவீன் தாம்பே. 1971 மும்பைல சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த பிரவீன் தாம்பேக்கு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்லாம் உயிரா இருந்திருக்காரு. அப்படி உயிரா இருந்தது மட்டும் இல்லாம அவரோட அதிகப்படியான ஆசையை அவரோட ஸ்டேட்டுக்காண்டி ஒரு தாட்டியாச்சும் ரஞ்சி டிராபில விளாண்டணும் அப்படின்னு தாங்க இருந்திருக்கு. அதுவும் ஒரு பயங்கரமான பவுலர். இதுக்காண்டி மனுஷன் தன்னோட சின்ன வயசுல இருந்து பயங்கரமா முயற்சி பண்ணி ஒவ்வொரு வருஷமும் எப்படியாச்சும் நம்ம ரஞ்சி டிராபில சான்ஸ் வாங்கிடணும்னு ஒரு சைடு தன்னோட குடும்பத்தை சமாளிக்கிறக்காண்டி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடு கிடைக்கிற மேட்ச்ல எல்லாம் அட்டகாசமா பவுலிங் பண்ணி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்படியே அவரு கண்டினியூஸா முயற்சி பண்ணி ஏகப்பட்ட ரிஜெக்ஷனை பார்த்து தன்னோட 41வது வயசுல தான் முதல் முறையா ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீமுக்காண்டி டெபியூட் ஆனாரு. அப்படி டெபியூட் ஆன அடுத்த வருஷமே கேகேஆருக்கு எதிரான ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக் விக்கெட்ஸ் எடுத்து வெற்றிக்கு எப்போதுமே ஏஜ் ஒரு விஷயமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு. அது மட்டும் இல்லாம அவரோட 40+ ஏஜ்ல தான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ரஞ்சி டிராபில அவருக்கு முதல் சான்ஸ் கிடைச்சே விளையாண்டாருங்க.